Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல PGTRB Mathematics prepare பண்ணிட்டு இருக்கறவங்களுக்காக ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு பிறகு தொடர்ந்து கண்டினியூவஸா வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கேன். நம்மளுடைய அப்டேட்ஸ் பழைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படினா கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் பாருங்க. PGTRB Maths, PGTRB Maths 2025 MCQs PGTRB MCQsனு மூணு பிளேலிஸ்ட் தனித்தனியா இருக்கு. எல்லாத்தையுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செல்ஃப் ப்ரிப்ரேஷனில் இருந்தீங்கனாலும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிடி ஃபார்மேஷன் ஆஃப் பிடியில் ஏற்கனவே ஒரு பார்ட்டு கொடுத்துருக்கேன். இது ரெண்டாவது பார்ட்டு. கான்ஸ்டன்ட்ஸ் எலிமினேட் பண்ணுறதுல இந்த மாடலில் கட்டாயமாக நம்மளுக்கு ஒரு கட்டாயமாக ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதனால் எல்லா ப்ராப்ளம்ஸையும் ஒர்க் பண்ணி பார்த்துருங்க. அப்போ தான் கம்ஃபர்டபுளாக ஈஸியாக நம்ம ஒர்க் பண்ண முடியும். சேனலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய ஓவியம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப் புக் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட், டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உடனே கிடைக்கும் உங்களுக்கு. டெலிகிராம் குரூப்பில் எல்லா ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். மற்றபடி என்னுடைய ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணவில்லைங்க அப்படிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்குது, எம்சிக்யூஸ் பேட்ச் இருக்குது, டெஸ்ட் பேட்ச் இருக்குது, லைவ் செஷன் தனியாக பேட்ச் வச்சுருக்கேன். எது வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதில் ஃபார்மேஷன் ஆஃப் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ரெண்டு விதமாக உண்டு. எலிமினேட்டிங் த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ், எலிமினேட்டிங் த ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ். நான் இப்போ எலிமினேட்டிங் த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் தான் நான் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னால் ஒரு 10 ப்ராப்ளம் இதுக்கு முந்தின வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதை பார்க்கலன்னா பார்த்துட்டு இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். இதில் பாருங்க, ax e power y plus 1/2 a square e power 2y plus b. a bங்கிற கான்ஸ்டன்ட் இல்லாம நம்ம ஒரு ஈக்குவேஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். சரியா? இதுல dou z by dou x கண்டுபிடிங்க. dou z by dou x equal to a e power y. அவ்வளவுதான். dou z by dou x equal to என்னது? a e power y. சரியா? அப்போ p is equal to a e power y ன்னு கிடைச்சிருக்கு. அப்ப a is equal to p into p by e power y. p by e power y. அப்ப equal to p into e power minus y அப்படின்னு நம்ம என்ன செய்திடலாம், போட்டுடலாம். p into e power minus y. இப்ப அடுத்தால நான் dou z by dou y கண்டுபிடிக்கிறேன். dou z by dou y என்னது? equal to ax into e power y க்கு டிஃபரன்ஷியேஷன் e power y தான், plus 1/2 a square 2 into e power 2y. 2 into e power 2y. சரியா? நான் இப்போ இதுல நான் என்ன 2 கேன்சல் ஆயிடும். இதுல நான் இங்க இது q இல்லையா? இதுல நான் a ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அதை கொண்டு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். p a என்னது? p by e power y x e power y plus a square. a square என்னது? p square by e power 2y. e power y the whole square எடுத்தோம்னா என்ன வந்துரும்? e power 2y ன்னு வந்துரும் into e power 2y. அப்ப பாத்தீங்கன்னா இதுல e power y கேன்சல் ஆயிடும், இங்க e power 2y கேன்சல் ஆயிடும். அப்ப q is equal to px plus p square. px plus p square. இதுதான் என்னது? நம்மளுடைய பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு a bங்கிற கான்ஸ்டன்ட்ஸ் என்ன ஆயிடுச்சு? எலிமினேட் ஆயிருக்கு. சரிதானா? இதே மாதிரி இதுக்கு முன்னால ஒரு 10 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கேன். அதை பார்க்கலன்னா அதுல போய் பாருங்க. பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுலயும் நீங்க பார்த்துக்கலாம். பாருங்க, x minus a the whole square இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். 2 into x minus a plus y minus b the whole square க்கு டிஃபரன்ஷியேஷன் 0 ஆயிடும். இங்க 2z into dou z by dou x cot square alpha. cot square alpha constant அது அப்படியே இருக்கும். 2 cancel ஆயிடும். x minus a is equal to pz cot square alpha. சரியா? இப்ப அடுத்து y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். 2 into y minus b equal to 2z dou z by dou y into cot square alpha. அப்போ 2 cancel ஆயிடும். அப்போ y minus b is equal to qz cot square alpha. qz cot square alpha. சரிதானா? இப்போ a minus இதுவும் கண்டுபிடிச்சாச்சு, இது கண்டுபிடிச்சாச்சு. அந்த ஈக்குவேஷன்லயே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். pz cot square alpha the whole square
plus PQZ cot square alpha the whole square equal to Z square cot square alpha. அப்போ P square Z square cot power 4 alpha plus Q square Z square cot power 4 alpha equal to Z square cot square alpha. இதுல ஒரு Z square cot square alpha வை நம்ம என்ன செய்திடலாம், throw out cancel பண்ணிடலாம். அப்ப இங்க P square இதுல Z square போயிடும், ஒரு cot square alpha போயிடும், மிச்ச ஒரு cot square alpha, மிச்ச ஒரு cot square alpha plus Q square into இங்க Z square cancel ஆயிரும், ஒரு cot square alpha cancel ஆயிரும், மிச்சம் என்ன இருக்கு cot square alpha equal to இங்க cot square alpha cancel ஆயிரும் equal to 1. So P square plus Q square into cot square alpha equal to 1. So P square plus Q square equal to 1 by cot square alpha. 1 by cot alpha என்னது tan alpha. அப்ப tan square. அப்ப answer என்னது P square plus Q square equal to tan square alpha. சரியா? Next பாருங்க. Find the partial differential equation of all planes passing through the origin. Passing through the origin. Plane ஓட equation தெரிஞ்சாதான் நம்மளால இந்த ப்ராப்ளத்தை என்ன செய்ய முடியும், ஒர்க் பண்ண முடியும். Plane ஓட equation என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். Plane ஓட equation, general equation என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேனுக்கான ஜெனரல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ax plus by plus cz plus d is equal to 0. பிளேனோட ஜெனரல் ஈக்குவேஷன் ax plus by plus cz plus d is equal to 0. It passes through the origin இருந்தா constant value இருக்காது. அதனால நம்மளுக்கு பிளேனோட ஈக்குவேஷன் என்னது ax plus by plus cz equal to 0 plus cz plus d equal to 0 தான் ஜெனரல் ஈக்குவேஷன். இதுல passes through the origin அப்படின்னா d நம்மளுக்கு இருக்காது, passes through the origin constant value இருக்காது. நம்ம இப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். a into x க்கு டிஃபரன்ஷியேஷன் 1, partial differentiation with respect to x பண்றோம், அதனால இது 0 ஆயிடும். c into dou z by dou x. dou z by dou x ங்கிறது என்னது p. அப்ப a plus pc equal to 0. இதே மாதிரி அடுத்தால partial differentiation with respect to y அதே ஈக்குவேஷனை பண்றேன், இது 0 ஆயிடும். b plus c into dou z by dou y. dou z by dou y என்னது q. சரியா? அப்ப இத வந்து நம்மளுக்கு இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும், a யும் b யும் a b c எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும், எலிமினேட் பண்ணணும். a b c எல்லாத்தையுமே நம்ம இதுல இருந்து எலிமினேட் பண்ணணும். மூணு கான்ஸ்டன்ட்ஸ் எலிமினேட் பண்றது கஷ்டம் அப்படிங்கிறதுனால, மூணு கான்ஸ்டன்ட் எலிமினேட் பண்ண கஷ்டங்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம்னா, ஒரு கான்ஸ்டன்ட்டை கூட நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட்டை நம்ம கான்ஸ்டன்டால டிவைட் பண்ணிடுவோம். டிவைடட் பை சி போட்டிங்கன்னா a by cx plus b by cy plus z equal to 0. அப்போ a by c நான் கேபிட்டல் a ன்னு வச்சுக்கிறேன், b by c கேபிட்டல் b ன்னு வச்சுக்கோங்க, கான்ஸ்டன்ட் தானே. அப்ப ax plus by plus z equal to 0. இனிமே நம்ம கொஞ்சம் கூட ஈஸியா கண்டுபிடிச்சலாம், ரெண்டு கான்ஸ்டன்ட் தானே இருக்கும். இப்ப டிஃபரன்ஷியேட்டிங் partial differentiation with respect to x. அப்ப a into 1 plus b into y 0 ஆயிரும். இதுல dou z by dou x equal to p. இதுல இருந்து a equal to minus p கண்டுபிடிச்சலாம். அடுத்தது partial differentiation with respect to b கண்டுபிடிச்சோமா, with respect to y கண்டுபிடிச்சோமா, b plus q is equal to 0. Therefore b is equal to நம்மளுக்கு என்ன வந்துரும், minus q. அதை விட இது ஈஸியா வந்துருது அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு கான்ஸ்டன்ட்டை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். Therefore minus px minus qy plus z equal to 0. அப்போ px plus qy minus z equal to 0. throughout minus ஆல
மல்டிப்ளை பண்ணுறேன். 3x plus qy minus z equal to என்னது c. சரிதானா? அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஈக்குவேஷன் ஆஃப் a sphere. இந்த ஜெனரல் டாபிக் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் இந்த இடத்த நம்மளுக்கு ஒர்க் பண்றது ஈஸியா வரும் இல்லையா? அப்ப இதுல என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்க. Find the PD of all spheres whose center lies on the z axis. Equation of a sphere என்ன அப்படின்னா x minus a the whole square plus y minus b the whole square plus z minus c the whole square equal to r square. r capital R small r இது வேணாலும் வச்சுக்கலாம். இதுல z axis மேல இருக்கு. z axis மேல இருக்குன்னா அந்த x coordinate மேல இருக்கக்கூடிய சென்டரும் y coordinate மேல இருக்கக்கூடிய சென்டரும் நமக்கு என்ன ஆயிரும் 0 ஆயிரும். அப்ப a யும் 0 b யும் 0. அப்ப நமக்கு என்ன வரும் அப்படினு பாத்தீங்கன்னா x² + y² + z - c the whole square equal to r². சரியா? r வந்து கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோமா பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ண போறோம். அப்ப 2x + 2 * z - c dou z by dou x 2 * z - c போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த z க்கு டிஃபரன்ஷியேஷன் dou z by dou x equal dou z by dou x என்னது p. சரியா? அப்ப x equal to minus of z minus c into p. இந்த 2 நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ இதுல இருந்து z minus c is equal to நம்ம என்ன போட்டுறலாம் minus x by p. z minus p is equal to z minus c is equal to minus x by p. நம்ம y செய்யணும்னே இல்ல, இதுல இருந்து ஆன்சர் போடலாம். Therefore x² plus y² z minus c க்கு நான் என்ன போட போறேன் minus x by p the whole square equal to r². சரிதானா? ஆறு ஆன்சர் இருக்கும். ஆறு வந்து கான்ஸ்டன்ட் இருக்கலாம், இல்லைன்னா இன்னொரு தடவை பண்ணுவோம். ஒய்யை வச்சு பண்ணி இதை விட சிம்பிளா போட்டுடலாம், ஆறு இல்லாம போட்டுடலாம். அப்போ ஒய்யை வச்சு பண்ணீங்க அப்படின்னா இது 0 ஆயிரும். இதுல மட்டும் வேல்யூ வரும் 2y plus 2 into z minus c. அதுக்கப்புறம் இந்த z க்கு டிஃபரன்ஷியேஷன் dou z by dou y equal to 0q. சரியா? dou z by dou y அது வந்து q. அப்போ y plus z minus c into q equal to 0. அப்போ y equal to minus of z minus c into q. அப்போ இதுல இருந்து z minus c is equal to நம்மளுக்கு என்ன வரும் minus y by q அப்படின்னு வந்துரும். இங்க z minus c என்ன இருக்கு minus x by p ன்னு இருக்கு, இங்க minus y by q இருக்கு. ரெண்டே ஈக்குவேட் பண்ணுவோம். minus x by p equal to minus y by q. அப்ப qx அப்ப ஆன்சர் நமக்கு என்ன வருது minus qx equal to minus py. py minus qx equal to 0 அல்லது qx minus py equal to 0 எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். சரிதானா? இதுதான் என்னது இது வந்து z axis மேல இருக்கு அப்படின்னு சொன்னதுனால நம்ம b யும் c a யும் b யும் 0 ன்னு எடுத்தோம். இது y axis மேல இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தா y axis மேல இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தா இதுவும் a யும் c யும் 0 ஆயிருக்கும். x axis மேல இருந்ததுன்னா b யும் c யும் 0 ஆயிருக்கும். அப்படி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை xy பிளேன்ல இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா z கோஆர்டினேட் மட்டும் 0. xy பிளேன்ல அதே மாதிரி zx பிளேன்ல இருக்குன்னா y கோஆர்டினேட் 0 ஆகும். அப்படி நம்ம எது கொடுத்துருக்கோ அது போக மீதி உள்ளது 0 ஆகும். சரிதான்? அது வந்து 0. இதுதான் நம்மளுக்கு பார்ஷியல் டிஃபரன்ஷியல். இன்னும் இதுல ப்ராப்ளம்ஸ் இருக்கு, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஃபார்மேஷன் ஆஃப் பிடியில் எலிமினேட்டிங் த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸுக்கு அடுத்தால எலிமினேட்டிங் த ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ். அப்போ ஃபங்க்ஷன்ஸை எப்படி எலிமினேட் பண்ணி பிடியை ஃபார்ம் ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் தொடர்ந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா பிடியை கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணிக்கலாம். சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு ஓவியம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப் புக் எல்லாமே கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். மற்றபடி வேறு என்ன கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும் கேளுங்க.
ஆன்லைன் பேட்ச்சில் ஆன்லைன் கிளாஸு, கம்ப்ளீட்டு கோர்ஸு, டெஸ்ட் பேட்ச், எம்சிக்யூஸ் பேட்ச், லைவ் செஷன் பேட்ச் எது வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் பார்த்துட்டு நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கலாம். செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். பிஜிடிஆர்பியை கிராக் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கடைசி வரைக்கும் தொடர்ந்து உங்கள் கூட நான் ட்ராவல் பண்ண முடிவு பண்ணியிருக்கேன். நீங்களும் என் கூட ட்ராவல் பண்ணுங்கள்.